அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல் ஆய்வாளரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 பேரும் தலைமறைவாகியுள்ள நிலையில் காவல் ஆய்வாளரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இணைகிறார். அருண், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? பவித்ரா, மதுரையில் வரதட்சணை கொடுமை காரணமாக காவலர் ஒருவர் தாக்கிய விவகாரம் என்பது தற்போது தலைதூக்க தொடங்கியிருக்கிறது. மேலும் அவருடைய பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் கணவர் மற்றும் மாமனார், மாமியார் மற்றும் நாத்தனார் உட்பட 4 பேர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்பவரினுடைய மகள் தங்கப்பிரியாவுக்கும், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வரக்கூடிய செந்தில்குமார் என்பவருடைய மகன் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். பூபாலன் என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில் இருவருக்கும் 2 மகன்கள் உள்ளனர். மதுரை காதக்கிணறு பகுதியில் வசித்து வரக்கூடிய நிலையில் தனியார் பள்ளி ஆசிரியராக தங்கப்பிரியா பணியாற்றி வருகிறார். மேலும் அவரது கணவர் மற்றும் மாமனார், மாமியார், நாத்தனார் ஆகியோர் தினமும் தங்கப்பிரியாவிடம் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் திருமணத்தின் போது 60 பவுன் நகை மற்றும் புல்லட் மற்றும் சீர்வரிசை உள்ளிட்டவைகளையும் கொடுத்திருந்த நிலையில் அடிக்கடி வரதட்சணை பிரச்சனையால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை என்பது நிலவி வந்தது. அண்மையில் தங்கப்பிரியாவின் தந்தை சிவா அவரது மகனுக்கு 1 கோடி மதிப்பில் வீடு ஒன்றை கட்டுவதற்காக பண உதவி செய்ததாக கூறப்பட்ட நிலையில் இதில் ஆத்திரமடைந்த தங்கப்பிரியாவின் கணவரான காவலர் பூபாலன் தனது சகோதரருக்கு மட்டும் வீட்டில் உதவி செய்கிறார்கள், உனக்கு பங்கை நீ கேட்டு பெற்று வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பலமுறை துன்புறுத்தியும் அடித்தும் செய்திருக்கிறார். இதில் நகை மற்றும் பணம் கூடுதலாக வேண்டும் என வற்புறுத்தியதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இந்த பிரச்சனை என்பது இருவருக்கும் முற்றியிருக்கிறது. மேலும் சில தினங்களுக்கு முன்பு காவலர் பூபாலன் அவரது மனைவி தங்கப்பிரியாவை கடுமையாக சித்திரவதை செய்து கொடூரமாக தாக்கியும் இருக்கிறார். இந்த சம்பவம் என்பது தங்கப்பிரியாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது அவர் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவர் மீது மதுரை போலீசார் வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் காவலர், அவருடைய தந்தை, தாய் மற்றும் தங்கை உட்பட 4 பேர் மீது வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய காவலர் பூபாலன் மற்றும் அவரது தந்தை, தாய் மற்றும் சகோதரி ஆகிய 4 பேரையும் பிடிப்பதற்கு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.